ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. மகராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் லீலாமிருதத்தில் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ரொம்ப முக்கியமான காலகட்டங்களில் நம்ம இருக்கோம். இப்போது ஏன்னு கேட்டால் பிரேம பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எடுத்துக்காட்டாக சுத மகாராஜ அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அடையாளம் கண்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு அந்யோன்யமான பக்தி பாவம், அப்படி ஒரு ஐக்கிய ஸ்வபாவம் அது வெளிப்படுறதுங்கிறத பார்க்கும்போது, இதை கேட்கும்போதே நமக்கு பரம சந்தோஷமாக இருக்குது. உங்களில் ஷீரடி பாபாவுடைய சமாதி மந்திருக்கு எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருப்பேன்னு தெரியாது. ஆனால் விசிட் பண்ணவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் கவனிச்சிருப்பேன்னு தெரியாது. எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. பதவியில் பெரியவாளாக இருப்பா, படித்ததில் பெரியவாளாக இருப்பா, பணக்காரளாக இருப்பா. அப்படிலாம் பக்தர்கள் கூட்டம் அங்கே வந்து அலைமோதும் போது சுவாமி அவருடைய தர்பாரில் அவருடைய சமாதி மந்திரில் போய் நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சௌந்தரியமான ஷீரடி சாய்பாபாவுடைய சிலாரூபத்தை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வராதவங்களே நீங்கள் பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணோம். சுவாமி தரிசனம் பண்ணுறதோடு இல்லாமல் சுவாமி மேலே ஒவ்வொருத்தரும் எப்படி பக்தி பண்ணுறா, எப்படி பிரேமை வச்சுருக்கா, எப்படி ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு விஷயம் தெரியாமே வாவா கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அங்கேருந்து போகிறதுக்கே மனசு வராது. கண்ணை தொடச்சின்னு அங்கேயே அவரையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பிரேமை இந்த தத்த பக்தியில் ரொம்ப ரொம்ப காமன். இது மாதிரி வரும்போது தான் நமக்கும் அவருக்கும் ஒரு ஆஸ்ட்ரல் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ரீபாத சிவலபர் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் உருவாகுது. அந்த அந்யோன்யம் உருவானதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும். அப்படி இல்லாமல் வெறும்னே போய் அங்கே அதை சுவாமியை வந்து ஒரு பொம்மை மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்க அப்போ நமக்குள்ளே அகங்காரம் தான் ஜாஸ்தியாகும். நானும் ஷீரடிக்கு போனேன், நானும் பாபா கோயிலுக்கு போனேன்னு எல்லார்ட்டையும் நம்ம பறைசாற்றுறதுக்கு தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி அந்த பிரேம பக்தியில் சுத மகாராஜுடைய அக்கல்கோட் சுவாமி சமர்த்த தரிசனம், அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருக்கு சுத மகாராஜ் மேலே இருக்கக்கூடிய வாத்சல்யம் ரெண்டும் அவ்வளோ விசேஷமானதுன்னு நம்ம பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. அந்த சுத மகாராஜ் வந்து எப்போவுமே சுவாமியோடைய தியானத்தில் இருக்கிறதுனால அப்படியே துக்காராம் மாதிரி அபங்கங்கள் பாட ஆரம்பிச்சிருவார். பாட்டுக்கு அந்த உருகி பிரேமையில் உள்ளம் உருகி அப்படியே பாட ஆரம்பித்து எல்லா இடங்களையும் அவருடைய அபங்கங்களை பாடிகிட்டே இருக்கிறத பார்க்கும்போதே அது மாதிரி பிரேம பக்தியெல்லாம் பார்த்தா நமக்கு பைத்தியம் மாதிரி தோணும். ஏன்னா நம்ம எப்போவுமே சுவாமியை வந்து தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தானே வச்சுட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பக்தியை பார்க்கும்போது என்ன பைத்தியம் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அது எல்லாருக்குமே தோணிருக்கு. இன்றளவும் இது நடக்கிறது. அதனால் அந்த அபங்கங்கள் அவர் பாடிகிட்டே போயின்னு இருக்கும்போது சுவாமிக்கு அவர் மேலே எப்போவுமே ஒரு கண் அந்த மாதிரி இருக்கிறனால முரளிதர் கோயிலில் போய் உட்காந்து 3 மணி நேரம் அபங்கங்கள் பாடுறார். 1000 பேர் கூட்டம் பிரமாதமாக எல்லோரும் அந்த அபங்கங்களை கேட்டுருக்கா. ஆனால் அது பழைய கோவில். உங்களுக்கு கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபாவுடைய மசூதியில் நடந்த மாதிரி அந்த பழைய கட்டடம் வந்து இடிஞ்சு விழற அளவுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் 3 மணி நேரம் அங்கே அபங்கங்கள் பாடி கீர்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே நிசப்தமாக எல்லோரும் கேட்டுருக்கா. அந்த 3 மணி நேரம் முடிஞ்சு எல்லோரும் எழுந்து வெளியில் வந்த உடனே டபட்டப்பட்டு பெருத்த சத்தத்தோடு சுவரெலாம் இடிஞ்சு விழுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி வந்து இந்த முரளிதர் கோவிலில் அவர் பாடக்கூடிய அபங்கங்களுக்கு எந்த விதமான தடையும் வரக்கூடாது, அவருடைய பிரேம பக்திக்கு எந்த விதமான பங்கமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கைக்கு கட்டளையிட்டிருக்கார். சத்தம் போடாமல் இரு, பாபாவுடைய மசூதி இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது, எல்லோரும் வந்து உட்காந்துட்டுருக்காங்க அங்கே சாப்பிட்றதுக்கு. பாபா அப்போ என்ன சொல்கிறார்? மேலே கையை காமிச்சு இப்போ சாமர் அப்படின்ட்டு எல்லோரும் சாப்பிட்டு வெளியே வந்தோடனே இடிஞ்சு தபான்னு விழுறது. அது மாதிரி பிரபஞ்ச சக்தியை இயக்கி முரளிதர் வந்து கோவிலில் பாடின அபங்கங்களுக்கு எந்த இடையூறும் வராமல் சுவாமி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சுத மகாராஜ் என்ன பண்ணுறார்? அக்கல்கோட்டில் வந்து தங்கின காலகட்டங்களில் டெய்லி சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், சுவாமி திடீர்னு நினச்ச இடத்துங்களில் போய் இருந்துருவார். அதே மாதிரி அரண்மனைக்குள்ளே போயிடுவார். அரண்மனைக்குள்ளே போயிட்டார்னா அங்கே வந்து அரண்மனைக்கு உள்ள ஆண்களுக்கு என்ட்ரி கிடையாது.
அதே மாதிரி அரண்மனைக்கு போனால் மகாராணியோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது. அதனால் சுவாமி உள்ளே போய் உட்காந்துட்டாருன்னா யாருமே தரிசனம் பண்ண முடியாது. ஆனால் சுத மகாராஜுக்கு தாங்கலை, சுவாமியை தரிசனம் பண்ண முடியலேன்னு 3 நாளாக ஆகாரம் இல்லாமல் நிர்ஜலமாக அவர் பாட்டு பட்னி இருந்துட்டு விரதம் இருந்துட்டு சுவாமி மேலே அபங்களை பாடிகிட்டே இருக்கார். 3ஆவது நாள் பொறுக்க முடியாமல் நேர அரண்மனை வாசலில் வந்து நின்றுட்டு, என்னுடைய தாய் உள்ளே இருக்கா, அதனால தான் நான் முன்னால் வந்து இங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக ஒரு அபங்கங்களை பாட ஆரம்பிச்சிடுறார். இதை கேள்விப்பட்டவுடனே மகாராணி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவர் அவசியம் உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லி வீரர்கள்லாம் அனுப்பி அவரை உள்ளே கூட்டின்னு வர சொல்கிறார். மரியாதையோடு அவர் உள்ளே கூட்டின்னு வந்தோடனே அவருக்கு சுவாமி தரிசனம் ஆனவுடனே அந்த பரம சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இன்னொரு 1 ஹவருக்கு அவர் பாட்டுக்கு அபங்கங்கள் பாடுறார். அந்த அபங்கங்கள் அப்படி ரத்னமான ஒரு அபங்கங்களாக இருக்கிறதுனால அப்படியே மகாராணி கேட்க அவளுக்கு பக்தி பரவசம் ஆகிடுறது. இவ்வளோ அழகாக சுத மகாராஜ் வந்து சுவாமி மேலே பக்தி பண்ணுறாரு, இவர் நம்ம உள்ளே விடாமல் இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அவள் மனசு வருத்தப்பட்டு உடனே ஒரு ஆர்டர் போடுறார். சுத மகாராஜ் எப்போ வந்தாலும் எந்த விதமான தடை இல்லாமல் அரண்மனைக்கு உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்து சுத மகாராஜுக்கு அப்படி ஒரு மரியாதை பண்ணுறார். அந்த மாதிரியான பிரேம பக்தி சுத மகாராஜுடைய பிரேம பக்தி. எப்போ பார்த்தாலும் அபங்கங்கள் பாடிட்டு இருக்கிறது. அதே மாதிரி சுத மகாராஜுடைய புகழும் அவ்வளோ தூரம் பரவுறது. ஏன்னா அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அவருக்கு வந்துடுது. தன்னுடைய ஆத்மலிங்கத்தை அவருக்கு கொடுத்துட்டார். அவர் தன்னுடைய புதல்வன் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இவர் வேறு அவர் வேறு இல்லைங்கிற மாதிரி 2ம் ஒன்றாகி அவருக்கும் நிறைய பிரமாதமான சக்திகள்லாம் வருது. சுத மகாராஜ் வந்து யார் தரிசனம் பண்ணால் கூட அவளுடைய கோரிக்கைகள்லாம் அக்கல்கோட் சுவாமி மகாராஜை வந்து தரிசனம் பண்ண மாதிரி நிறைவேறுறது. அதனால் அக்கல்கோட் சுவாமி மகாராஜை தரிசனம் பண்ண வரவங்க இவர் சொல்லுவார், சுவாமி மகாராஜ் சொல்லுவார், கடற்கரைக்கு போ அப்படின்வார். கடற்கரைனா பாம்பே. அதே மாதிரி கடற்கரையில் இந்த சுவாமியுடைய மடத்துக்கு, கந்தோவாடியில் இருக்கக்கூடிய மடத்துக்கு வந்து அங்கே தரிசனம் பண்ணுறவங்கெல்லாம் அவங்களுக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறதை பார்த்து சுத மகாராஜும் சந்தோஷப்பட்டு நீங்கள் அக்கல்கோட் போங்கன்னுவார். யார் இங்கே வந்தாலும் அங்கே அனுப்புவாங்க, அங்கே வந்தால் இங்கே அனுப்புவாங்க. அது மாதிரி 2ம் ஒன்று தாங்கிறத காமிக்கிறதுக்காக, அந்த ஐக்கிய பாவத்தை காமிக்கிறதுக்காக அப்படி ஒரு அபரிமிதமான லீலை வந்து சுவாமி பண்ணி சுத மகாராஜை தன்னோட சேர்த்து கொண்டு விட்டார். அப்போவே அந்த காலகட்டங்கள்லேயே அப்படிப்பட்ட அந்த சுத மகாராஜ் வந்து எல்லா இடங்கள்லேயும் சுவாமியுடைய புகழை பாடிண்டு சுவாமியுடைய புகழை பரப்பிண்டு இருக்கும்போது சுவாமி சொல்கிறார், இனிமே நீ தான் என்னுடைய புகழை பரப்பணும், நீ தான் என்னுடைய கொடியை நாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான காலகட்டம் வருது. இந்த உருக்கமான காலகட்டத்தில் அவர் சுவாமி வந்து சுத மகாராஜிட்ட சொல்கிறார், நான் இனிமேல் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறார், நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், என்னுடைய புகழை நீ தான் பரப்பணும், நீ தான் என்னோடய கொடியை எல்லா இடத்துலையும் நடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுத மகாராஜுக்கு ஒரு உணர்ச்சி மேலிட்டு அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதுவாக திடமான மனசோட அவர் திரும்பி வந்து இங்கே உட்காந்துட்டுறார். அவருடைய கடற்கரை கோவிலில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப சின்சியராக தபஸ் பண்ணி உருக்கமாக பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இவர் போகிறதுக்கு முன்னால், சுவாமி சமாதி ஆகிறதுக்கு முன்னால் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடணுங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தை வளர்த்துட்டு சுத மகாராஜ் அங்கே உட்காந்துட்டு ரொம்ப பிடிவாதமாக உட்காந்துட்டுருக்கார். இந்த காலகட்டங்களில் கக்குபாயின்னு சொல்லிட்டு சுத மகாராஜோடைய அம்மா அக்கல்கோட்டில் வந்து சுவாமிக்கு சேவைகள்லாம் பண்ணிட்டுருக்கார். சுவாமிக்கு இதில் பெரிய ஆச்சரியம் பாருங்களேன், அந்த என்டையர் ஃபேமிலி அப்படியே எடுத்துட்டார். அவளை பார்த்து நீ தான் என்னுடைய தாய்ன்னு சொல்லி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் சொல்கிறார் கக்குபாய. ஏன்னா அவளுக்கு வந்து தன்னுடைய மகன் வந்து 25 வயசுலேயே சன்னியாசம் வாங்கின்றதில் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. அதோடு இல்லாமல் மன வருத்தம், சுவாமிகிட்ட போய் ப்ளீட் பண்ணுறா, எப்படியாவது அவரை சம்சாரத்துக்கு திரும்ப அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி ப்ளீட் பண்ணுறா. அதோடு இல்லாமல் இவருக்கு முதல்ல ஏதோ ஒரு ஆவி பிடிச்சிருதுன்னு நினச்சி அங்கே இருக்கிற ஒரு கிராம அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு கூட நம்ம பார்த்தோம். அவர் உடனே சொல்கிறார், இவரை ஒரு மேன்மையான ஒரு ஆவி வந்து அவர் ஆட்கொண்டு விட்டது அப்படின்னு சொல்கிறார். ஒரு புனிதமான ஆவி அவர் ஆட்கொண்டு விட்டதுன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அவருக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்குங்கிறத சொல்கிறார். அதனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் அவர் வந்து கக்குபாய் இங்கே வந்ததுக்கப்புறம் அவள் வந்து நீ தான் என்னுடைய தாயின்னு சொல்லி அவளை ரொம்ப ஆசுவாசப்படுத்தி சுத மகாராஜ் தான் என்னுடைய வாரிசுன்னெலாம் சொல்லி
ரொம்ப சந்தோஷப்படுத்தி அவளை வச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு பிரிவுங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாகும்போது பயங்கர குழப்பமாயிடுறது. அப்போ வந்து சுத மகாராஜ் ரொம்ப வைராக்கியமாக அங்கே போய் உட்காந்துட்டு எந்த விதமான ஒரு சாப்பாடோ அது எதுலேயுமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒன்லி சுவாமியுடைய அபங்கங்களை பாடிண்டு எப்படியாவது சுவாமிக்கு முன்னால் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும், இந்த உலகத்தில் சுவாமி இல்லாத உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பிரேமை வந்து அளவு கடந்து போயிடுது. அந்த மாதிரி அளவு கடந்து போகும்போது இந்த கக்குபாய் தான் இங்கே உட்காந்துட்டு சுவாமியோட ப்ளீட் பண்ணிட்டுருக்கா. சுவாமி உடனே இதை பற்றி கேள்விப்படுறாரு. இந்த மாதிரி சுத மகாராஜ் போய் அங்கே உட்காந்துட்டுருக்கார், சாப்பிட மாட்டேன்றார், இது பண்ண மாட்டேன்றார். அவர் சுவாமிக்கு முன்னால் தன்னுடைய இந்த உலகத்தை விட்டு நம்ம பிராணனை விட்டுறணும் அப்படின்னு அவர் பண்ணுறத, வைராக்கியமாக பண்ணுறத சுவாமி பார்த்துட்டு போய் ஒவ்வொருத்தரையாக போய் அவனை கூட்டுன்னு வா, அவனை பிடிச்சி இழுத்துன்னு வா அப்படி இப்படின்லாம் சொல்கிறார். ஏன்னா அவரை கொண்டு வந்துட்டாக்க அவரை அந்த மரணத்தின் வாயிலேருந்து விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அவருடைய ஐடியா இருக்குங்கிறது அவருக்கு தெரியுறது. அதனால் அவர் வரமாட்டேன்றார். யார் வந்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்றார். அவனை கட்டி தூக்கின்னு வா அப்படின்றார். ஒருத்தராலையும் அவரை அசைக்க கூட முடியல. அவ்வளோ சுத மகாராஜ் வந்து ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப வைராக்கியத்தோடு அங்கே உட்காந்து சுவாமியோடைய நினைவிலேயே இருந்துட்டு தன்னுடைய வாழ்நாளை முடிச்சுக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு உட்காந்துருக்கார். இந்த மாதிரியான பிரேம பக்தி வேற எங்கேயாவது நம்ம கேட்டிருக்கோமா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி சுத மகாராஜுடைய பிரேம பக்தியையும் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி மகாராஜுடைய வாத்சல்யத்தையும் கேட்குற நம்ம ஒவ்வொருத்தருக்குமே மகா பெரிய அதிர்ஷ்டம், நம்ம குரு மேலே பக்தி பிரவாகமாக நம்ம எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சுத மகாராஜ் கட்டத்தை நம்ம எல்லாருமே கேட்கணும். அதனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கோபுரம் டிவிக்கும் இதையெல்லாம் விரும்பி கேட்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இல்லாமல் குரு பக்தி நம்ம எல்லோருக்கும் பிரவாகமாக பெருகட்டும்னு அக்கல்கோட் சுவாமி மகாராஜை வேண்டிக் கொண்டு நம்ம இந்த எபிசோடை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.